மீனா சீதாவுக்கு கால் பண்ணாங்க. சொல்லுக்கா, எப்படிக்கா இருக்க, மாமா எப்படி இருக்காங்க, வீட்டில் பாட்டி எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. எங்கள் சீதாவும், பாட்டி இப்போ அப்படி தாண்டி இருக்காங்க, இன்னும் உங்களுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன்னு சொல்லும்போது, அம்மா கிட்டே இப்போ தாக்கா பேசினேன்னு சொல்லும்போது, அம்மா தனியாக இருக்கிறது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தாண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் மீனாவும். அம்மாக்கா, நானுமே அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது, சரி சீதா, நானும் அம்மா கிட்ட இதை பற்றி பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சத்யா கிட்ட பேசினியாக்கான்னு சொல்லும்போது, சத்யாவை நேரில் பார்த்து பேசினேன், அவனுக்கு என்ன நான் ஃபோன் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணக்கான்னு சீதா சொல்கிறாங்க. அப்படியா சீதா, சத்யா என்ன சொன்னான்? சத்யா பிஸ்னஸ் பார்த்துக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அதை எங்கள் அம்மா வீட்டில் இருந்து கூட பார்த்துக்கலாம்ல. இப்போ இதுக்கு அம்மாவை தனியாக விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அந்த பிஸ்னஸை போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும். எனக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. அவன் மாமனாருக்கு உடம்பு சரியில்லாத எல்லாத்தையும் அவன் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கான், சரிதான். ஆனால் அதுக்காக இப்படி அம்மாவை தனியாக தவிக்க விட்டுட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் சீதா கிட்ட. ஆமாக்கா, ஆனால் சத்யா அந்த மாதிரியெல்லாம் என்னெல்லாம் இல்லைக்கா, அவன் அப்படியே தான்க்கா இருக்கான், அவன் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ரேகா தான் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் அட்டன் பண்ணதே ரேகா தான்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரேகா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அதான்க்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இந்த விஷயத்தை பற்றி அம்மா கிட்ட பேசினா அம்மா இன்னும் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்றதுக்காக தான் நான் அம்மா கிட்ட கூட சொல்லலை. நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தால் எனக்கு தலையே வலிக்கும் போல இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாண்டியாச்சு சொல்லுடி அப்படின்னு அங்கே மீனா கேட்குறாங்க. அப்போ தான் சீதா சொல்கிறாங்க, அக்கா அது வந்துக்கா, ரேகா கால் அட்டன் பண்ணாங்க. சத்யா ஏன் இன்னும் வரல, நீயோ சத்யாவும் எப்போ அம்மா கூட போய் இருக்க போகிறீங்கன்னு தான் கேட்டேன். அதுக்கு ரேகா, எங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு வர முடியாது, அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கவலையில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களை தனியாக விட்டுட்டு வர மாதிரி எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதுவும் இல்லாமல் நானும் எங்கள் சத்யாவும் சேர்ந்து தான் எல்லா பிஸ்னஸையும் முழுசாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலையில் என்னால் எப்படி எங்கள் சத்யாவும் நானும் எப்படி அங்கே வந்து இருக்க முடியும்? அங்கேருந்து இங்கே வரதும் கொஞ்சம் சிரமம் தான். எங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தானே நாங்கள் பார்த்துக்க முடியும். அப்பாவுக்கு குணமானத்துக்கு பிறகு வேணால் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யா கிட்ட இனிமேல் இதை பற்றி கேட்க வேணாம். அப்புறம் சத்யா ரொம்ப ஃபீல் பண்ணி உடனே அவன் இங்கேருந்து கிளம்பணுன்னு சொல்லிடுவான். எனக்காக நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட பேசாமல் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரேகாவா அப்படி பேசினதுன்னு சொல்லி கேட்குறாங்க மீனாவும். ஆமாக்கா, ரேகா தான், நானும் கூட இதை எதிர்பார்க்கல, ரேகா இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுவாங்கன்னு அப்படின்னு அங்கே சத்ய சீதாவும் சொல்கிறாங்க. சரி, இந்த விஷயத்தை பற்றி நான் அம்மாக்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை வைக்கிறாங்க. யார் ஃபோன்லன்னு கேட்கும்போது அக்கான்னு சொல்கிறாங்க அருண் கிட்ட. என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சீதா சொல்லு அப்படின்னா அருண் சொல்லும்போது, இல்லை அம்மா அங்கே தனியாக தான் இருக்காங்க, அம்மாவை தனியாக விட்டுருக்கிறது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அக்கா வீட்டில் போய் அம்மாவால் இருக்க முடியாது, இங்கே நீங்களும் நானும் மட்டும்தானே இருக்கோம், அம்மாவை நான் இங்கே கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு சொல்ல, இதுக்கு என்ன சீதா, நீ தாராளமாக அத்தையை கூட்டிகிட்டு வா, நாம அத்தையை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சீதா வந்துட்டு அருண் கிட்ட சொல்ல, அருண் இதுக்கு எதுவுமே சொல்லாமல் சிரிச்சபடி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அடுத்த நாள் சீதா வந்துட்டு நேராக அம்மாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா ரொம்ப கவலையோடு இருக்காங்க, சமைக்க கூட இல்லை, எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத பார்த்தது, என்னம்மா இப்படியே உட்காந்துருக்க, எப்போதும் ஒரு நாள் கூட நீ வீட்டில் இருக்காமல் பூ கொடுக்கணும் மாலை கட்டணும்னு கோவிலுக்கு போயிட்டே இருப்பேன்னு சொல்லும்போதும், இல்லை சீதா மனசும் சரியில்லை, உடம்புக்கும் இது முடியாமல் இருந்ததா, அதான் நான் வீட்டிலே இருந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது, அங்கே இதுக்கடி சத்யாவும் ரேகாவும் வீட்டுக்கு வந்தாலும் வருவாங்கல்ல அப்படின்னு சொல்ல, நாங்கள் அவங்க இப்போ வர மாதிரி இல்லைம்மா, பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக டைட்டாக வேலை நிறையா இருக்குன்னு சத்யா சொன்னான், அது வரைக்கும் நான் தனியாக இங்கே விட்டுட்டு இருக்க என்னால் முடியாது, அக்கா வரேன்னு சொன்னால் இன்னும் காணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மீனா வராங்க. அம்மா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, கிளம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்கடி வந்த உடனே இங்கேருந்து கிளம்புனா எங்கடின்னு சொல்லும்போது, அம்மா ஏன் வீட்டுக்கு தானே அங்கே சீதா சொல்கிறாங்க. இல்லடி, ஏற்கனவே மாப்பிள்ளை இங்கே வந்த வரைக்கும் நான் அவரை ரொம்ப திட்டேன், உன்னை அடிச்சிட்டான்ற கோவத்தில் நிறைய பேசிட்டேன், இப்போ நாங்கள் வந்து இருக்கிறது சரியாக இருக்காது சீதா, நான் வரல, நான் இங்கே இறந்துக்கிறேன்னு அங்கே அவங்க அம்மா சொல்லும்போது, அம்மா உன்னை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கணுன்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் அங்கே அத்தை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயம், அதுவும் இல்லாமல் பாட்டி இப்போ இருக்க சூழ்நிலையில் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியலை,
அதனால தாம்மா நீ சீதா வீட்டில் போயிரும்மா, அருண் எதுவும் சொல்ல மாட்டார், அவர் இப்போ முன்ன மாதிரி இல்லைன்னு அங்கே மீனாவும் சொல்கிறாங்க. ஆமாம்மா, அருண் ரொம்ப மாறிட்டார், நீ வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை இங்கே தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கும் அக்காவுக்கும் விருப்பமே இல்லைன்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கட்டாயப்படுத்தி இங்கே சந்திராவை அங்கேருந்து வீட்டிலேருந்து கிளப்புறாங்க. வீட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு, ஏண்டி ஒருவேளை சத்யாவும் ரேகாவும் இந்த வீட்டுக்கு வர மாதிரி தான் நீ வா, நம்ம போகும்போதே சத்யா கிட்ட பார்த்து சத்யா கையில் இந்த சாவியை கொடுத்துட்டு போவோம், உன்னை என்கிட்ட இருக்கட்டும் உன்னை அவங்கிட்டே இருக்கட்டும்னு சொல்ல, சரி வாமான்னு சொல்லிட்டு இங்கே சந்திராவை கூட்டிகிட்டு சீதா கிளம்புறாங்க. அக்கா நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்துட்டு பூ கொடுக்க அனுப்பி விட்டுட்டு சீதா தாமா சந்திராவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியில் ஆஃபீஸில் வண்டியை நிறுத்திட்டு வாமா அப்படின்னு இங்கே கூட்டிகிட்டு வராங்க. நான் இவ்வளோ சொல்லியும் இப்போ இவங்க அம்மாவையே கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, இப்போங்க அவங்க அம்மா பேசுகிறதுல உடனே இங்கே சத்யா மனசு மாதிரி இங்கேருந்து கிளம்பிடணும்னு நினைப்பானே அப்படின்னு நினச்சிட்டு ரேகா இருக்காங்க. அப்போ ரேகா கிட்ட வந்துட்டு சத்யா இருக்கானான்னு கேட்க வராங்க. சத்யா இல்லைன்னு சொல்ல வரத்துக்குள்ளே சார் உள்ளதான் இருக்காருன்னு அங்கே இருக்க ஒரு பியூன் சொன்னதுமே இங்கே ரேகா பார்த்து மறைக்க, சரி ரேகா எப்படிமா இருக்குன்னு இங்கே விசாரிச்சுக்கிட்டே நேராக எங்கள் சத்யா பார்க்க உள்ள ரூமுக்கு போகிறாங்கம்மா. நீ எப்போம்மா வந்த, உன்னை பார்க்க வரணும்னு நினச்சிட்டேன்டம்மா, ஆனால் வேலைக்கு மேலே வேலை என்னால் நிற்கக்கூட நேரம் இல்லைம்மா, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அதனால தாம்மா வந்து பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லடா சத்யா, நீ இந்த மாதிரி வேலையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீ அந்த சிட்டி கூட இந்த வரைக்கும் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ஆனால் இப்போ என் மனசுக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சத்யாவுக்கும் வேலை எனக்கும் ரொம்ப வேலை அதிகம் ஆண்டி, அதனால தான் வந்து பார்க்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு ரேகா சொல்ல, அதெல்லாம் பரவாயில்லம்மா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, நீ எப்போ வேலையை முடிச்சுட்டு வரணுமோ அப்போ வா சத்யா அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அதுக்கு இடையில வரணும்னு தோணுச்சுன்னா வீட்டு சாவி இருக்குது, என்ன வீட்டு சாவின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ எங்கம்மா கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் சீதா வீட்டுக்கு போகிறேன்டா, சீதா தான் என்னை தனியாக அங்கே இருக்கேன்னு நினச்சி பயந்துக்கிட்டு நான் உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, சீதா நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே ஆண்டியை கூட்டிகிட்டு வந்து வச்சு பார்த்துருந்துருப்பேன்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல, எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறதுனால என்னாக போதும், உங்கள் அம்மாவை நீங்களும் இப்போ சத்யாவும் சேர்ந்து பார்த்துக்கிறீங்கல்ல, அது போல தான் எங்கள் அம்மாவை நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சீதாவும். சீதா வந்துட்டு சாவியை படி சத்யான்னு சொல்லும் போது, நாங்கள் எதுக்குங்க இப்போ அந்த வீட்டுக்கு வர போகிறோம், அதுவும் அந்த வீட்டில் இப்போ எந்த வசதியும் இல்லை அப்படின்ற மாதிரி ரேகா சட்டுன்னு சொன்னதும் எங்கள் பட்டுன்னு முகமும் மாற செய்து எங்கள் சந்திராவுக்கும் சீதாவுக்கும். சீதா சொல்கிறாங்க, உங்கள் வசதிக்கு இல்லைனாலும் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அக்காவும் மாமாவும் சேர்ந்து உங்களுக்கு ஏசியெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்காக தான் சொன்னேன், மற்றபடி நான் வேறு எதுக்காகவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு எங்கள் சீதாவும் சொல்ல, ஐயோ நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிக்க வரீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு உடனே சொல்கிறாங்க எங்கள் ரேகாவும். அதுக்கு உடனே அவங்க அம்மா சந்திரா சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கல, உங்களுக்கு எப்போ தோணாலும் இந்த வீட்டுக்கு வாங்க, என்கிட்ட ஒரு சாவி இருக்குது, நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னா சொல்லு சத்யா நானும் வந்துடுறேன்னு சொல்ல, சரிம்மா அப்படின்னு அங்கே சத்யா சொல்லிட்டுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே ரேகா முன்னாடி தாமாவை கூட்டிக்கிட்டு சீதா வந்துட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. போகும்போதே சீதா ரேகா பார்த்து ஒரு முறைச்சிட்டு தான் போகிறாங்க. ஆனால் இதையுமே கண்டுக்காமல் ரேகா தன்னுடைய வேலையை பார்க்கவும் செய்கிறாங்க. சீதா சந்திரா ரெண்டு பேருமே தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அருண் வீட்டில் இருக்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் அங்கே தனியாக இருக்கிறதா ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நீங்கள் வீட்டிலே இருங்க அத்தை, நான் முக்கியமான வேலை நான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அங்கேருந்து கிளம்புறாங்க. சரிங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க சந்திராவும். ஏண்டி இப்போ எதுக்கடி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, அம்மா நீ கொஞ்ச நாள் இங்கே ரெஸ்டடு, உடம்பு முடியலன்னு சொன்னல, அதான் சத்யாவையும் பார்த்துட்டு வந்தோம், இப்போ மனசு சரியாயிடுச்சுல உனக்குன்னு சொல்ல, கொஞ்சம் மனசுக்கு நெருடலாகவே இருக்குடி அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. சத்யா முன்ன மாதிரி இல்லையோன்னு எனக்கு தோணுது, முன்ன அவன் என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்தப்பான், இப்போ அவன் அதுலேருந்து கொஞ்சம் விலகி போன மாதிரி தோணுதுன்னு சொல்லும்போது, அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு உனக்கு அப்படி தோணுமா, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு அங்கே சீதா சொல்கிறாங்க. இல்லடி கல்யாணம் ஆகணும் தான், கல்யாணம் ஆனாலும் பொண்டாட்டி மேலையெல்லாம் பாசம் இருக்கணும் தான், ஆனால் அவனுக்கு அந்த வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் அவனுடைய நடவடிக்கைகளில் தாண்டி மாற்றம் தெரியுது, மற்றபடி அவனை நான் வேறு எந்த குறையும் சொல்லலை, ஆனால் இந்த வசதியான வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையை மாற்றிடுமோன்னு எனக்கு தோணுது, பழசு எல்லாத்தையும் மறந்துடுவானோன்னு தோணுதுன்னு சொல்லும்போது, அம்மா நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி அம்மாவை சமாதானப்படுத்தி சாப்பாடு கொடுத்துட்டு வெளியே வர சீதாவுக்கு அதே சிந்தனை தான் ஓடிக்கிட்டு இருக்க. சத்யா கிட்ட நிறைய மாற்றம் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா இப்போ எப்படி இருக்காங்க சீதான்னு சொல்ல, அம்மா பரவாயில்லக்கா, இப்போ தான் சாப்பாடு கொடுத்தேன், படுத்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சத்யாவை போய் பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்க, ஆமாக்கா சத்யாவை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு தான் அம்மா இன்னும் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுச்சு, ஒரு வேளை சத்யாவை பார்க்காமலே வந்திருக்கலாமோன்னு எனக்கு
தோணுதுன்னு சீதா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன்னு திரும்பவும் எங்கள் மீனா கேட்குறாங்க. ஆமாக்கா, நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் சத்யா கிட்ட நிறைய மாற்றம் இருக்குக்கா, அதுதான் உண்மை. அம்மாவும் அதே சொல்லி தான் புலம்பிக்கிட்டு இருக்கு. அம்மாவுக்கு நான் தைரியம் சொன்னாலும் ஆனால் இது தானக்கா உண்மை. அவன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்குது. வசதியான வாழ்க்கை வந்ததுனால அதுக்கேற்றது போல் அவன் மாறிட்டானோன்னு தோணுது. மாறிட்டான் அப்படின்னா நம்மெல்லாம் அவங்களுக்கு கீழே இருக்க மாதிரி நினைக்கிறானோன்னு தோணுது. மதிக்காமல் பேசுகிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்ல. இல்லடி, அப்பெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்ல. அக்கா, நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அதே தாண்டி தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் உன் மாமா எனக்கு ஆறுதல் சொன்னாலும் ஆனால் சத்யா கிட்ட நிறைய மாற்றம் இருக்குது. ஆனால் அந்த மாற்றம் நல்லதா கெட்டதான்னு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியலை அப்படின்னு அங்கே மீனாவும் சொல்ல. எனக்கும் புரியலைக்கா. ஆனால் சத்யா ரேகா 2 பேருமே நம்மளை விட்டு, நம்ம குடும்பத்தை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆரம்பத்தில் ரேகா இந்த ஒன்றா இருக்க ஃபேமிலிக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் சொன்னது போக இப்போது அவங்க ஃபேமிலி அதை ஏற்றுக்கிட்டதுனால இதுலேருந்து விலகி போகிற மாதிரி தான் இருக்குன்னு எனக்கு தோணுதுன்னு அங்கே சீதா சொல்கிறாங்க. சரி, போக போக என்னானாலும் பார்த்துக்கலாம். ஆனால் அம்மா மட்டும் மனசு உடைஞ்சிடாமல் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன்க்கான்னு சொல்லிட்டு சீதா ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ தான் எங்கள் அருண் வந்துட்டு முக்கியமான கேஸ் விஷயமா வீட்டுக்கு ஓடி வராங்க. அதுவும் அவங்க டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஃபைலை கொடுத்து இங்கே ஒரு ஃப்ரெண்டுன்றதுனால வச்சுக்க சொல்லியிருப்பார். அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டுக்கு வருவாங்க. அருணும் அங்கே உள்ள தன்னுடைய அத்தை படுத்திருக்கதை பார்த்ததும் சீதா, அத்தை தூங்குறாங்களா, உள்ள வேறுள்ள ஒரு ஃபைல் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்ல. சரி அப்படின்னு உள்ளே போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரவும் செய்கிறாங்க. அப்போ அதில் இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் கீழே விழுந்துருது. அதுக்கு பிறகு அந்த ஃபைலை மட்டுமே எடுத்து கொடுத்து விடவும் செய்கிறாங்க. சரின்னு சொல்லி அவசரமாக அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு வேகமாக போகவும் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே அருண் அந்த இடத்த விட்டு கிளம்பி போன கொஞ்ச நேரத்தில் முத்து, மீனா 2 பேருமே இங்கே வரவும் செய்கிறாங்க. அக்கா, இப்போ தானேக்கா ஃபோனில் பேசணும்னு சொல்லும்போது இல்லடி, என் மனசு கேட்கல. அம்மாவும் ஒரு ரேட்டு பார்த்துட்டு போகலான்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் நடந்த விஷயத்தை இவர்கிட்டையும் சொன்னேன். அவரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணார், அத்தையை பார்க்கணுன்னு சொன்னார். அதனால தான் நானும் வந்தேன்னு சொல்லும்போது உள்ளே வாங்க மாமான்னு சொல்ல. அருண் எங்கன்னு கேட்குறாங்க. அவர் இப்போ தான் மாமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட ஃபைல் கொடுத்துருந்தாங்களா, அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வேகமாக போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. சரி சரி சரின்னு எங்கள் உள்ள அத்தையை பார்க்க போகிறாங்க. அத்தை இப்போ எப்படி இருக்குது, உடம்புக்கு ஏதாவது சரியில்லைன்னா சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாப்ல, கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. தினமும் நின்று பூ கட்டி மாலை கொடுத்து விற்றுக்கிட்டு இருக்கலாம், அதனால் வந்த கால்வலி, அதனால் வந்து ஜுரமாக கூட இருக்கலாம், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அருண்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன செய்தான் அது அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு தெரியல மாமா, இப்போ ஃபைல் எடுத்தனே அதுலேருந்து விழுந்த ஃபோட்டோவாக இருக்குமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. யாருன்னே எங்கள் சீதாவுக்கும் தெரியலை, அதே போல் முத்து மீனாவுக்கும் யாருன்னே தெரியலை. ஃபோட்டோ பார்த்துட்டு சந்திராவுக்கும் அது சரியாக தெரியலை. அது சரி, நான் போய் இதை அருண்கிட்ட கொடுத்துட்டு வரேன், அப்புறம் அருண் உங்ககிட்ட இதனால் கோவப்படுவாருன்னு சொல்லும்போது சரி மாமா அப்படின்னு நாங்கள் சீதாவும் சொல்ல. சரி மீனா, நீ கிளம்பும்போது சொல்லு, நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேகமாக போக, வா சீதா நம்ம போய் சமைக்கலான்னு எங்கள் கிச்சனுக்குள்ளே மீனாவும் சீதாவும் போகிறாங்க. அவங்க அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு கார் எடுத்துகிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. முத்து அங்கே நேராக அருண் வந்துட்டு கையில் ஃபைலை வச்சுட்டு இருக்கும்போது அதை வந்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்க போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே அருணை கூப்பிடுறாங்க. இப்போ இதுக்கு இவன் நம்மளை கூப்பிட்றான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, சீதா நான் அருணை அது வந்து அப்படின்னு தங்கி நிற்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தையை பார்க்கலான்னு உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், அப்போ தான் இந்த ஃபோட்டோ கீழே கிடந்தது, ஒருவேளை ஃபைலேருந்து கீழே விழுந்திருக்கோமோன்னு சீதா சொன்னதுனால தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லும்போது ஐயோ ஆமாம், இது ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ வச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட கொண்டு கொடுக்கவும் செய்கிறாங்க. நல்ல வேலை நீ எனக்கு சரியான நேரத்தில் ஹெல்ப் பண்ண, இல்லைனா இன்ஸ்பெக்டர் இப்போ அவசரமாக மீட்டிங் விஷயமாகவும் இந்த கேஸ் விஷயமாகவும் பேசுகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காரு, இல்லைனா ரொம்பவே டென்ஷன் ஆகிருப்பார் அப்படின்னு அங்கே அருணும் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அருண் ஒரு நிமிஷம்னு எங்கள் முத்துவை கூப்பிடும் போது முத்து நிற்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இல்லை நான் நிறைய இடத்துல உன்னை நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன், எல்லாத்துக்கும் சாரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே முத்து எதுவுமே பேசாமல் சிரித்த மாதிரி அந்த இடத்த விட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பி போக, அருணும் தன்னுடைய டியூட்டியை பார்க்க கிளம்பி போகவும் செய்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மீனா கால் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு தான் முத்து வந்துட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக போனேன். அதே வேளையில் அருணும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு போகலாம்லன்னு அருண் சொல்லும்போது இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அன்னைக்கு இப்படி தான் எதுவுமே சாப்பிடாம கிளம்புனீங்க. அக்கா இன்னைக்கு நீயும் இந்த சாப்பிட்டு போக்கான்னு அங்கே சீதாவும் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு குடும்பமாக எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அதை பார்த்து சந்திராவுக்கு மனசும் நிறையுது வயிறும் நிறையுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மாப்பிள்ளை இப்படி உங்கள் 2 பேரையும் பார்க்க தான் நான் உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும். இதெல்லாம் பார்க்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? 2 பொண்ணுங்க 2 மாப்பிள்ளைங்கன்னு இந்த வாழ்க்கையில் நீங்கள் என்றைக்குமே ஒத்துமையாக தான் இருக்கணும். அதே போல் சத்தியாவும் ரேகாவும் இருந்தால் நான் சந்தோஷப்பட்டுப்பேன்னு சொல்ல, அதெல்லாம் நடக்கும். நாங்கள் தான் இப்போ முன்ன மாதிரி இல்லையே, நானும் அருணும் இப்போ முன்னை விட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு சொல்லும்போது, என்ன அருண் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அருணும். சரி அப்போ நாங்கள் சாப்பிட்டோம் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்பி முத்து மீனாவும் தன் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே அருண் சீதா கிட்ட இந்த தன்னுடைய டியூட்டி பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தனக்கு வந்துட்டு இதை விட ஒரு பெரிய பொறுப்பு கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும் சீதா, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, எல்லாமே நல்லபடியாக நடக்கும், உங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அருண்கிட்ட. ஆமாம் இன்றைக்கி ஒரு கேஸ் விஷயமா கிளம்பும்போது ஒரு ஃபோட்டோ இருந்தது, சாரிங்க நான் தான் சரியாக கவனிக்காமன்னு சொல்லும்போது, பரவாயில்ல சீதா ஆனால் முத்து கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல, ஆமாம் அது யார் ஃபோட்டோ, அந்த பொண்ணு என்ன கேஸுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ் தான், அந்த பொண்ணை ரொம்ப நாள் காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க, இன்னமும் கிடைக்கல, ஒருவேளை எங்கேயாவது கடத்தப்பட்டிருக்கலாமா இல்லை வேறு எங்கேயாவது அப்படின்னு பல கோணங்களில் பல விசாரணை போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது, அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்டவங்க, அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, இப்போது அந்த பொண்ணு மட்டும்தான் இறந்தாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணையும் காணோம், அந்த பொண்ணுடைய பேரில் நிறைய சொத்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்திருக்கு, அந்த பொண்ணு காணாமல் போனதுனால தான் சந்தேகம் எல்லாமே அவங்க ரிலேட்டிவ்ஸ் பக்கம் திரும்பினுச்சு. ஆனால் ரிலேட்டிவ்ஸ் பக்கம் திரும்பி என்ன ஆகிறது, அவங்களுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் ரொம்ப சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க, அவங்க எல்லாம் வேறு வேறு ஸ்டேஜில் வேறு வேறு இடத்துல இருக்காங்க, அதனால தான் இந்த கேஸ் ரொம்ப சிக்கலாக இருக்குது. அந்த பொண்ணு கூட பழக்கப்பட்டவங்க யார், அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது. இப்படி எதுவுமே தெரியாமல் அந்த பொண்ணோட கேஸை வச்சு இன்ஸ்பெக்டர் ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்காரு. நானுமே எனக்கும் தெரிஞ்ச இடத்துல ஏதாவது விசாரிச்சு பார்த்துட்டு தான் இருக்குன்னு சொல்லும்போது, சரி சீக்கிரமாகவே இந்த கேஸ் முடிஞ்சிடும், அதுவும் நீங்கள் இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் சீதா நான் சாதாரண ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தான், அதை தாண்டி அடுத்தடுத்து எனக்கு ஒரு பொசிஷனான வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவரோட இன்ஸ்பெக்டர் பொறுப்புக்கு நானும் வரணும்னு தான் ஆசைப்பட்றேன், ஆனால் ப்ரமோஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், கான்ஸ்டபிள் அதுக்கப்புறமா சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னு இப்படி போயிட்டே இருக்கலாம், ஆனால் நானும் இந்த கேஸ்க்கு ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு போராடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் கேஸ் தான் எனக்கு சிக்கவே மாட்டேங்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. டிராஃபிக் இன்ஸ்பெக்டருக்கு இதை தாண்டி வேறு வேலையும் இருக்குமாங்கன்னு சொல்லி கேட்க, அப்கோர்ஸ் சீதா சில விஷயங்களில் நம்மக்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா நாம் இதை தேடலாம், இன்ஸ்பெக்டர்கிட்ட நான் கேட்டு பார்த்தேன், அவர் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ டிராஃபிக் போலீஸாக இருக்க, ஒவ்வொரு வண்டியும் சோதனை இடலாம், அதுக்கு மேலே ஏதாவது சிக்குனுச்சுன்னா இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தவங்க யாராவது கிடைச்சாங்கன்னா அவங்க மூலமாக இந்த கேஸ் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க, அது விஷயமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, உங்களை பார்க்குறப்போ இப்போ மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, கொஞ்ச நாளாக நீங்கள் நார்மலாக இல்லை ஆனால் இப்போ நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சீதா சொல்லிட்டு போக, அருணும் ரொம்ப சிரித்த மாதிரி தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க தான் செய்கிறாரு. அடுத்த நாள் டிராஃபிக்கில் தான் இங்கே அருண் வந்து முத்துவை பார்க்குறாங்க. ஆல்ரெடி இந்த கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் முத்துக்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது, இந்த பொண்ணை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லைன்னு அங்கே முத்துவும் சொல்லும்போது, இந்த கேஸ் உனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அருண்கிட்ட. அப்போ அருணும், ஆமாம் இது மட்டும் எனக்கு கிடச்சிதுன்னா நான் ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லும்போது, ஏற்கனவே என்னால் நீ 2 தடவை சஸ்பெண்ட் ஆகிருக்கேன், அதுக்காக நிச்சயமாக நான் உனக்கு இந்த விஷயத்தில் உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே அருண்கிட்ட இந்த கேஸ் விஷயமா மொத்த டீட்டெயில்ஸையும் கேட்குறாங்க. அதை கேட்டதுக்கு பிறகு முத்துவுக்கு சடனாக ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நீ சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்போ உனக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்ல, எனக்கு இந்த பொண்ணை பற்றி தெரியாது, ஆனால் நீ சொன்ன இந்த கதை எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லி இங்கே முத்து சொல்கிறது அருணுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. உடனே அருண் தன்னுடைய டியூட்டியை இன்னொரு ஆளுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு முத்து கூட கிளம்பி முத்து சொல்கிற இடத்துக்கு இங்கே வேகமாக போகவும் செய்கிறாங்க. அவங்க போகிற இடம் தான் இங்கே வித்தியாசமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமும் கூட. அவங்க போகிற இடம் வேறு எதுவும் இல்லை, தேவிகா கனகாவுடைய வீடு தான். அவங்க அங்கே போனதுக்கு பிறகு தான்
இங்கே அருணுக்கு வந்துட்டு அதிர்ச்சியாக இருக்கு. ஆமாம், இவங்க வீட்டுக்கு நீ எதுக்காக வந்த? ஆமாம், இந்த வீட்டில் இருக்கவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ உள்ளே வா அப்படின்னு அருணை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆல்ரெடி எங்கள் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட சொல்லிடுவாங்க. எங்கள் அருண்கிட்ட சொல்லி அருணும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இங்கே பார், மொத்த வேலையும் நீ தான் பார்க்க போகிற. நான் உனக்கு இது எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு தான் சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலை. நீ சொன்ன கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணுடைய எல்லா சொத்துக்கும் காரணம் இந்த பொண்ணு இந்த வீட்டில் இறந்திருக்கணும். ஆனால் இப்போ இந்த பொண்ணு இல்லை. இந்த பொண்ணோட பேர் கனகான்னு சொன்னேன். ஆனால் கனகான்ற பேரில் இருக்கிறது இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு. அதே நேரத்தில் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் இந்த கனகாவுடைய அம்மாவை இருக்கிறது தேவிகா. நீ சொல்கிற கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம்னு அருண் வெளியே நின்று கேட்குறாங்க. அப்போ தான் முத்து சொல்கிறாங்க, கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு யார் சொன்னா? ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் சொத்து, இதுக்கு பின்னாடி இருக்க அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாமே பிறந்ததே. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரே பிஸ்னஸை ஒரே பேரில் ஒரே அட்ரஸில் இன்னும் 2 பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்களா என்ன அப்படின்னு அங்கே முத்து கேட்கும்போது அதை கேட்ட அருண் சடனாக ஷாக்காகி அங்கே முத்துவை பார்க்குறாங்க. இங்கே தான் எனக்கு சந்தேகமே வந்தது. இப்போ கூட இந்த ஃபேமிலியை பற்றி சில சந்தேகங்கள் எல்லாமே எனக்கு இருந்துகிட்டு இருக்க தான் செய்யுது. அது என்னன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நீ சொன்னதுக்கு பிறகுதான் எனக்கு புரிய செஞ்சது. நிச்சயமாக இவங்களை நீ அரெஸ்ட் பண்ணால் இந்த பொண்ணு உண்மையாகவே இந்த சொத்து சம்மந்தப்பட்ட இந்த பொண்ணு எங்கே இருப்பாங்கன்றதை கண்டுபிடிச்சிடலான்னு இங்கே முத்து சொல்கிறாங்க. அதனால் இங்கே போலீஸ் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டை சுற்றி வளைக்கவும் செஞ்சிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே போன அருண், அதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்னு எல்லாமே வந்துடுறாங்க. அவங்கள கைது பண்ணவும் செஞ்சிட்றாங்க. கைது கொஞ்ச நேரத்தில் நடந்துடுது. கைது பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு போய்டுறாங்க. தேவிகா, கனகா இப்படி எல்லாரையுமே கூடவே முத்துவும் அருணும் போகத்தான் செய்கிறாங்க. குட் ஜாப் அருண், குட் ஜாப். நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இந்த காணாமல் போன பொண்ணு இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியணும். ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு ஒரு க்ளூ தான். அந்த க்ளூவை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல, இல்லை அது வந்துன்னு சொல்லும்போது, ஆமாம் சார், நானுமே இதை எதிர்பார்க்கலன்னு முத்துவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இங்கே இன்ஸ்பெக்டர் இங்கே கை கொடுத்துட்டு, உன்னோட ப்ரொமோஷன் விஷயமா நான் மேலிடத்துல பேசுகிறேன், நிச்சயமாக உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு எங்கள் அருணுக்கு வாக்கு கொடுக்காம செய்ய அருணுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது. சார், இவங்க 2 பேரும் யார்? எதுக்காக இவங்க அந்த பொண்ணோட பேரில் இங்கே இருக்காங்கன்னு அங்கே அருண் கேட்குறாங்க. விசாரணை போயிட்டுருக்கு அருண், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே தெரிய வரும்னு சொல்கிறாங்க. விசாரணை முடிஞ்சு வெளியே வர ஒரு லேடி போலீஸ், சார் அவங்க சொல்கிற விஷயம் எல்லாத்தையும் நீங்களே கேளுங்கன்னு ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்ததை இங்கே போட்டு காட்டவும் செய்கிறாங்க. டேபிளில் வச்சு அந்த ரெக்கார்டிங்க. அந்த ரெக்கார்ட் வந்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அப்படி அதில் என்ன பேசியிருக்காங்கன்னா, ஆமாம், இங்கே சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட சொத்துக்கள் எல்லாமே இந்த பொண்ணு பேரில் தான் இருக்குது, அதுவும் எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கிறதுக்கு காரணமும் கூட அவளை சுற்றி இருக்க அந்த சொத்து எல்லாமே தான். இவன் என் பையனை, அதாவது என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கப்பட்ட ஆசைப்பட்ட ஒரு பையனை இவளும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுதான் இவ பண்ண பெரிய தப்பே. அப்படி ஒரு கல்யாணம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவளை கடத்தி வச்சேன். ஆனால் இவ எங்கே காணாமல் போனான்னு தெரியாத அந்த முட்டாள் அவன் ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இங்கே மறைச்சிட்டு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அவன் சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு தான் ஏன் பொண்ணு இந்த சூழ்நிலைக்கு ஆளானா மனநலம் பாதிக்கப்பட்டு, அதுக்கு பிறகு இது எல்லாத்துக்கும் காரணமான இவளை சும்மா விடக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை வருஷமாக இவளை ஏன் கஸ்டடியில் நான் வைக்கவும் செஞ்சேன். ஏன்னா இவளை கொலை பண்ணக்கூட முடியலை, சொத்து எல்லாமே இவ பேரில் இருக்குது. அதுக்காக தான் என் பொண்ணு பேரை கனகான்னு மாற்றி நடிக்கவும் வச்சேன் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாத்தையும் உண்மையே சொல்லியிருக்காங்க தேவிகா. இதுக்கு மேலே இங்கே தேவிகாவுக்கு தண்டனை கிடைச்சாகணுன்றதுல போலீஸ் மும்முரமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடத்தப்பட்ட பொண்ணை கண்டுபிடிக்கவும் செஞ்சிட்றாங்க போலீஸும். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கூட இருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு கனகாவையும் இதுக்கு கூட வந்துட்டு சம்மதிக்க வச்சதுனால அந்த பொண்ணை வந்துட்டு இப்போ ஒரு காப்பகத்தில் விட சொல்லிடுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. இப்போ ஸ்டேஷனில் தண்டனை அனுபவிக்கிறது இங்கே தேவிகா தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு திரும்ப இங்கே தொலைஞ்சு போன பொண்ணை மீட்டு கொண்டு வராங்க. அங்கே உட்காந்து நல்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும்
மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எல்லாருக்கும் தன்னுடைய நன்றியை சொல்கிற அதே நேரத்தில் தான் எங்கள் அருணுக்கு தன்னுடைய நன்றியை சொல்லும்போது அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இங்கே கஷ்டப்படுத்துகிற மாதிரியே இருக்குது. ஏன்னா சீதாவை அவங்க குடும்பத்தில் எவ்வளோ பேரை கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சி அவரும் அந்த மன்னிப்பை வந்துட்டு கேட்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் தான் இங்கே எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, வாழ்க்கையில் நான் என்றைக்குமே அதை மறக்கவே மாட்டேன். கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே பொண்ணு ஒரே வாரிசு, ஆனால் இன்றைக்கி எனக்கு சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எதுவுமே இல்லை. இத்தனை சொத்துக்களையும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு ரொம்ப அழகவும் செய்கிறாங்க. சார், எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் நடந்திருக்கு, அந்த லேடியை சும்மா விடக்கூடாது சார், அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை, கடுமையான தண்டனையை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு இங்கே அந்த பொண்ணு சொல்ல, கனகா சொன்னதை கேட்ட உடனே போலீஸ் வந்துட்டு நிச்சயமாக நடக்குமா, நிச்சயமாக நடக்கும், அதுக்கு நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக பக்கபலமாக நிற்போன்னு இங்கே போலீஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உனக்கு எப்போ எந்த உதவினாலும் எங்களை தாராளமாக கூப்பிடு, அதோடு உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணு, நாங்கள் என்றைக்கு எந்த டைமாக இருந்தாலும் உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோன்னு போலீஸை சொல்லிடுறாங்க. அந்த இடத்துலேருந்து வெளியே வந்த கனகா கிட்டே எங்கள் முத்து வந்துட்டு, இவ்வளோ நாளாக அந்த பொண்ணு தான் உண்மையான கனகான்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ என்னடானான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கனகாவுக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கூட இருக்கு, விசாரணை அப்போ தான் எங்களுக்கு அது தெரிய வந்துச்சு அப்படின்னு உள்ளே இருக்க ஒரு கான்ஸ்டபிள் ஓடி வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க. ஆனால் அது அவங்க அம்மா இன்னொரு பையனு கூட கல்யாணத்தை பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்ல, சார் என்ன சொல்கிறீங்கன்னு வெளியே வந்த கனகா திரும்ப உள்ளே போகிறாங்க. ஆமாம்மா, இப்போ தான் அந்த விஷயமே தெரிய வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்க பேரில் இருக்க சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்க பொண்ணு கனகாவை நடிக்க வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடுச்சுன்னா அந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கலான்ற ஒரு ஆசையில் தான் உங்கள் வழியை சைன் பண்ணி கனகான்ற பேரை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு பித்தலாட்டமே நடத்தியிருக்காங்க. ஆனால் இதுதான் இப்போ விசாரணையில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனோஜ்ன்ற ஒருத்தர் தான் இங்கே ஷோரூம் வச்சுருக்காருன்னு சொல்லும்போது முத்து அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்ன சார் சொல்கிறீங்கன்னு கேட்கா, ஆமாப்பா, ஷோரூம் வச்சுருக்க மனோஜ்ன்ற ஒருத்தர் தான் எங்கள் கனகாவை மேரேஜ் பண்ணியிருக்காரு, அதுவும் இல்லீகலாக தான், சட்டப்படி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு கூட தெரியல, ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் அவங்க இதெல்லாமே பண்ணியிருந்துருக்கணும், அதுக்கும் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மனோஜுக்கும் டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்கதா கேள்விப்பட்டேன், இந்த மனோஜ் கேஸையும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்து அப்படியே அதிர்ச்சியோடு இருக்காங்க. ஏன்னா தன்னுடைய அண்ணன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு இந்த விஷயத்தில் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசுகிறது கூட முடியலை, அந்தளவுக்கு பெரிய தப்பில் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் கூட அவன் பண்ணியிருக்கானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் முத்துவும். வெளியே வந்த கனகா, நான் இல்லாத சமயத்தில் என்னென்னமோ நடந்து போச்சு, இது சட்டப்படி செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் கனகாவும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணால் உங்களை என்றைக்குமே வந்துட்டு நான் மறக்கவே மாட்டேன், உங்கள் 2 பேருக்கும் நான் எவ்வளோ பெரிய நன்றி சொன்னாலும் அது இங்கே சரியே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாளைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. அதே போல் அருண் சீதான்னு எல்லாமே எங்கள் முத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணுமே எங்கள் முத்து வீட்டுக்கு தான் வராங்க. டேய், யாருடா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, பேர் கனகா அப்படின்னு சொல்லும்போது, கனகாவா, அது இந்த கனகா, என்ன கனகா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனோஜும். அப்போது கனகா வந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த கனகா வந்து பார்க்கவும் செஞ்சிட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே கனகானா இங்கே மொத்த ப்ராப்பர்ட்டி, கொடைக்கானலில் நிறைய ப்ராப்பர்ட்டின்னு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி இந்த பொண்ணுக்கு இருக்குது, கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு சொல்லும்போது, அப்போது மனோஜுக்கு இந்த பொண்ணே கட்டி வச்சிடலாமாங்க அப்படின்னு சொல்லும்போது, மனோஜுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சே, அதுவும் கனகா கூடன்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தை ஒன்று விடாமல் முத்து வீட்டில் இருக்க அத்தனை பேர்கிட்டையும் சொல்லும் போது தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இங்கே விஜயா வாயடிச்சு போய் நிற்கிற அதே வேளையில் போலீஸ் இங்கே விசாரணைக்காக மனோஜை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக வந்து நிற்கிறாங்க. மனோஜ் தான் ஏமாந்து போனதை உணர்ந்துடுறாங்க. தனக்கு இப்போ தண்டனை காலம் ஆரம்பிக்க போகுதுன்றதை உணர்ந்து ரொம்ப பயந்து போய் நிற்கிறாங்க. அதே போல் இங்கே அருணும் வந்துட்டு, சார் நானுமே இங்கே இதெல்லாம் எதிர்பார்க்கல, இவ்வளோ பெரிய விஷயத்த உங்கள் வீட்டு பையன் மனோஜ் பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனால் அந்த தண்டனை கிடச்சி தானே ஆகணும், இதுக்கு இந்த விஷயத்தில் என்னால் எந்த ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன்னு முத்து வந்துட்டு நன்றி சொல்கிற அதே வேளையில், உங்கள் அண்ணனே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அவரை போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் அவரை செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்குன்னு நினச்சிங்கள, அதுக்கு உண்மையிலே பெரிய மனசு வேணும் முத்து, எனக்கு நானும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்குன்னு சொல்ல, ஹெல்ப்பா, என்ன விஷயம்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. என்னுடைய கோடிக்கணக்கான சொத்து, நிறைய ப்ராப்பர்ட்டின்னு நிறைய இடங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் ஒரு ஆளாக மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப
கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய அதாவது கார் வச்சுட்டு நிறைய டிரைவர்ஸ் வச்சுட்டு நீங்கள் அதெல்லாம் ரன் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச கார் ஷோரூம் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து நடத்த முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. மேடம் எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஸ்கில்ஸ் நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்குது, அது இருந்தாலே போதும். முத்து நாளைக்கு நீங்கள் என்ன வந்து பாருங்கன்னு கனகா சொல்லிட்டு போங்க. முத்து வந்துட்டு மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கூடவே ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சீதாவும் அருணும் வந்துட்டு சந்திராவையும் நல்லா பார்த்துக்க செய்கிறாங்க. சத்யாரேகா இன்னொரு பக்கம் தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் தம்மாவை கவனிக்க மறந்துக்கிட்டு இருக்க அதே வேளையில் இங்கே சீதாவும் மீனாவும் அதை மறக்கவும் இல்லை. தம்மாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்து கவனிச்சிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி உயர்ந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் சீதா. அதே போல் முத்து, மீனா, அருண் எல்லாருமே இது வந்துட்டு அவங்க செஞ்ச நல்லதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கவும் செய்யுது. ஆனால் கடைசியில் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறது இங்கே மனோஜ் தான்.